திவேல் முருகனுக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பாலரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் நம்ம ஞான யோக பயணத்தில் சிரவண முறைக்கான, அதாவது பிரம்மத்தை பற்றிய அறிவை, நம்மை பற்றிய அறிவை, ஜகத்தை பற்றிய அறிவை பூரணமாக அறியணும்னு சொன்னால் முதல்ல சிரவணம் முக்கியம். பாருங்கள், நம்ம பிறந்ததுலேருந்து எல்லாருமே சாமி கும்பிட்றோம், தியானம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஞான யோகம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எதையும் கடைபிடிக்காமல் நினச்சதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கிறோம். சரியான முறையில் பயணமா அப்படின்னா அது தெரியாது. அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லாமல் இருக்காங்க. ஒரு மனித வாழ்க்கையில் எதுக்கு பெரியாரிட்டி கொடுக்கணுங்கிற அறிவு இல்லை. எதுக்கு பெரியாரிட்டி கொடுக்கணும்? டைம் மேனேஜ்மெண்ட்டும் தெரியல, இந்த பவர் மேனேஜ்மெண்ட்டும் தெரியல. டைம் மேனேஜ்மெண்ட்னால் 24 மணி நேரத்தில் எதுக்கு பெரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவு இல்லை. குருவை பிடிச்சிருந்தா குரு சொல்லுவாங்க, முதல்ல நீ முதலிடம் இறைவனுக்கு கொடுக்கணும், அப்புறம் 2வது இடம் உன்னுடைய தொழில், உன்னுடைய டேலண்ட்டு கொடுக்கணும், 3வது குடும்பத்துக்கு கொடுக்கணும், 4வது உற்றார் இறைவனுக்கு கொடுக்கணும், 5வது இறைவனுக்கு 5வது சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிற அந்த தத்துவத்தை எடுத்து சொல்லுவாங்க. அங்கே எதை வேணாலும் முன்ன பின்ன செய்யலாம். இந்த அத்தியாவசியமான ஆனந்தம், அமைதிங்கிற நிலைக்கு பங்கம் வராமல் இருக்கணும்னா, ஒரு நிலையை தொடணும்னா ஞானம் பெறுவதை விட ஞான நிஷ்டையே மேலானது. இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிரம்மஞானம் பட்டும் படாமலும், தெரிஞ்சும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் ஒரு மங்கலான பார்வையில் ஓடிட்டுருக்கான். ஞானம் பெறுவதே ஒரு பெரிய சாதனை, மகா சாதனை. என்னென்னா ஜீவன் முக்த நிலை கொடுக்கும். ஞான நிஷ்டை சஞ்சித கர்மாவை எல்லாவற்றையும் எரிக்கும். இப்போ உங்கள் மனித வாழ்க்கையில் நம்மளுடைய பதிவுகளும் பிராணனுடைய விகாரம், பிராணன் முறைகட்டு போகிறதுனால அதுக்கு ஆதாரமான பதிவுகள் இந்த ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா உங்களை அலைக்கழிக்குது. உங்களை யதாஸ்தானத்தில் இருக்க விடாமல் உள்ளேருந்து வரக்கூடிய பதிவுகளை பிராணன் என்ன பண்ணுது, செயல்படுத்துறதுக்கு துடிக்குது. அதனால் எப்போதும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரத்தில் 3ஆக பிரித்து 8 மணி நேரம் வேலை போதும் போதும் போதும். 8 மணி நேரம் தூக்கம், அது கொஞ்சம் கொஞ்சம் வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இதெல்லாம் முறையாக செய்தால் முறையாக நடக்கும். நேற்று ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க ட்ரிப்பில். நான் சாமி கும்பிட்றேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், யாத்திரையெல்லாம் பண்ணுறேன். ஒருத்தவங்க சிதரை தேடி போகிறாங்க, சில பேர் கோயில் கொள்ளன்னு அலையிறாங்க, சில பேர் தியானம் பண்ணுறாங்க. எதுலேயுமே ஒரு பூரணம் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க வண்டியில். அவங்களுக்கு என்ன சரியான கேள்வி, அருமையான கேள்வி.
தான் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எது சரியானதுன்னு அவங்க யோசித்து பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அந்த கேள்வியினுடைய விடை இதை யார்கிட்டையுமே கேட்க முடியாது. அவங்களுக்கு நம்ம இந்த வேதம் நம்ம பேசுகிறது தெரிஞ்சதுனால அவங்க கேட்டாங்க. நம்ம அதுக்கு பதில் 15 நிமிஷத்துக்கு மேலே சொன்னோம். முதல்ல பக்தி, ரெண்டாவது யோகம், மூணாவது ஞானம். 3 தான் இந்த உலகம், 3 தான் இந்த வேத சாஸ்திரங்கள், 3 தான் இறைவன். இதில் நீங்கள் கோயில் கோலம் போகிறேன், நான் நல்லா இருக்கேன், தான தர்மம் பண்ணிட்டேன், நான் நல்லா இருக்கேன், அதனால் எனக்கு முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்காது. முக்திக்கு தனி ட்ராக் வச்சுருக்கு. முக்திக்கான ஆதாரம், முக்திக்கான அடிப்படை தான் இந்த தானம், தர்மம், சேவா, குரு சேவா, பாத யாத்திரை, கிரிவலம், உழவாரப்பணி, திருப்பணி எல்லாத்துலேயும் ஈடுபடுற சத்துவகுணத்தை வளர்க்கறதுக்கு தான் இதெல்லாம் பயன்படும். சித்த சுத்தி பயன்படும். குருவை பெறுவதற்கான வழிமுறைகளுக்கு ஆதாரமாக இருக்கும். இப்போ அதில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து, இதில் இப்படி நீங்கள் செய்துகிட்டே வந்தால் உங்களை ஒரு வார்த்தை சகசிராரத்துக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு வார்த்தைங்கிறது பெரிய அதிசயமான விஷயம். இப்போது நீங்கள் புத்தி சொன்னால் மனம் கேட்க மாட்டுதுங்கிற நிலை தானே எல்லாருக்குமே இருக்குது. முதல்ல புத்தியே கிடையாது. புத்தினா என்னது? பிரம்மத்தை பற்றிய அறிவோ, தன்னை பற்றிய அறிவோ, சமுதாயத்தை பற்றிய அறிவோ, பூரணமான மெய்யறிவு. பொய்யறிவை பேசலை. பொய்யறிவு பேசுகிறது எல்லாமே அதில் பார்த்தீங்கன்னா ஈகோ தான் தலை விரித்து நிற்குது எல்லாருக்குமே. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மாலிட்டி பேச்சு பேசுகிறாங்க, அப்புறம் ஒரு நடிப்பான ஒரு பேச்சு பேசுகிறாங்க, 4 பேர் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறாங்க, தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாம் என்னது? கிரமம், அக்கிரமம், முறையற்ற வாழ்க்கை. ஏன்னா அவனுக்கு மெய்ப்பொருளை ஒன்றுமே தெரில. அப்போ புத்தி சொன்னால் மனம் கேட்காது. இப்போ மெய்ப்பொருளை சிந்திக்க ஆரம்பித்து அப்போ புத்தி சொன்னிச்சுன்னா மனம் கேட்குது. அங்கே அதுதான் இருக்கிற விஷயம். யாரும் எதையும் அடைய முடியாதா? யாரும் எதையும் செய்ய முடியாதுன்னா செய்ய முடியும். என்ன பண்ணுற? மனம் போன போக்கே போகிற. மனம் போன போக்குப்படி போனால் ஒரு நேரம் வேகமாக போகும், ஒரு நேரம் படுத்துடும், ஒரு நேரம் தூங்கிடும். புத்திப்படி போனீங்கன்னா சீராக போகலாம், கிராஜுவலாக போகலாம், ப்ராக்ரெசிவாக போகலாம். அந்த புத்திக்குள்ளே போகிறது தான் யோகம். அதை ஞானத்தை ஆதாரமாக வச்சு வெறும் வார்த்தையை புறமதிகமான வந்துடும். இப்போ இதே யோகத்தில் பண்ணணும்னா புறமதிக்கு வர்றதுக்கு நீ எல்லா ஆதார சக்கரத்தையும் கடந்து வரும். 7 ஆதார சக்கரத்தையும் 6 ஆதார சக்கரத்தையும் கடந்து தான் சகசிராரம் 7வது நிலைக்கு போகணும்னா ஒன்றா ஃபீல் பண்ணி வரணும். ஞான யோகம் அப்படி இல்லை. சகசிராரம் வானா சகசிராரம் வரும். சித்து மந்திரமே இருக்குது. எங்கே கருத்தோ அங்கே காற்று. எங்கே நீ பாவிக்கிறியோ, எங்கே உன்னுடைய கவனம் இருக்கோ, கவனிக்கிற விஷயம் தானே முக்கியமான விஷயம். பிரம்மபாவத்தோடு நல்லா கேட்டுங்க. பிரம்மபாவத்தோடு சத்பாவனாவோடு ஒரு நிலையை தொடணும்னு சொன்னால், இந்த நிலையை தொடணும்னு நீ சங்கல்பம் பண்ணி அந்த பாயிண்டில் நின்னா அது ஒரு காலகட்டத்தில் அந்த புள்ளியை உன்னுடைய மனமானது ரீச் ஆகுது, சித்தானது ரீச் ஆகுது. ஆதார சக்கரம்னு யோகத்தில் சொல்லலாம். ஞான யோகத்தில் சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு செய்கிறோம். ஒரு மனிதன் தன்னை அறியணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவன் சுயம் ஜோதிகிங்கிற அறிவு அவனுக்கு இருக்கணும். அதை அறிஞ்சானா தன்னுடைய தான் ஒரு ஜோதின்னு அழியாத ஜோதி, அது அணையாத விளக்குன்னு சொல்கிறாங்களா, அதை தான் சொல்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய விளக்கு அணையா விளக்குன்னு சொன்னால், அணையா விளக்கு உன்னுடைய உயிர் தான். அது என்றைக்குமே அணையாது. உடம்பு போனால் கூட அது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அணையா ஜோதி. முதல்ல சுயம் ஜோதிங்கிறத அறிஞ்சதுக்கு அப்புறம் இது அனந்த சக்தி உடையது, பரம்பொருளுடைய பரிபூர்ண தெய்வ சக்தி. அதை யோக சக்தி, ஞான சக்தி, இச்சாசக்தி, எந்த சக்தி வேணாலும் நீ எடுத்துக்கலாம். அவ்வளவு வல்லமை மிக்க உடையது அப்படிங்கிற அறிவு நிலையை தொட்டு உலகை அறியக்கூடிய சர்வஜ்ய நிலை பெற்று தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மற்றவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சர்வசித்தி நிலையை தொட்டு
அடுத்தது நிலை இறுதி நிலை. 5 பாயிண்ட்டு தான், 5 படிக்கட்டு தான். இறுதி நிலை சர்வேஸ்வர நிலை. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதான் பரம், அதுதான் மேலானது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அந்த நிலையை தொட்டால் நீ எதையும் இந்த உலகத்தில் செய்து காட்டலாம். அந்த நிலையை நோக்கி தான் எல்லா ஜீவராசிகளும் பயணிக்குது. ஆனால் அது எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, எங்கே இருக்குங்கிற அறிவு இல்லை. மேலே தான் சர்வேஸ்வர நிலையில் தான் சர்வசித்தி இருக்குது, சர்வஜம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது, சர்வ ஆற்றலும் அங்கே தான், சர்வ சக்தியும் இருக்குது, சர்வ சித்தியும் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. யோகமும் அதான் சொல்லுது, ஞானமும் அதான் சொல்லுது, அடியனுடைய அனுபூதியும் அதான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 60 to 75% பூரணமாகலை. இன்னும் பூரணம் அதுக்கு தான் எஞ்சி இருக்கிற வாழ்க்கையை போட்டு வச்சுருக்கானோ இன்னும் பூரணமாகலை. ஆனால் 60 to 75% தான் சுயம் ஜோதிங்கிற அறிவும், அனந்த சக்திங்கிற அறிவும், உலகை பற்றிய பிரம்மத்தை பற்றிய தன்னை பற்றிய அறிவும், சர்வசித்திங்கிற நிலையும். ஆனால் கேட்டது கிடைக்குது, நினச்சது நடக்குது. இப்போ நேற்று ட்ரிப்பு பார்த்தோமே, நீங்கள் புதுசாக வந்துருக்கவங்களாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது சலனம், யாரோ மிஸ்டேக் பண்ணுறாங்க, இருந்தாலும் நம்ம பிளான் கரெக்டாக நடக்கணும் முருகா அப்படின்னா நம்ம அந்த பிளான் கரெக்டாக நடந்துச்சா இல்லையா? 100%. அங்கே போய் இறங்குறப்போ ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு டிரைவருக்கு குழப்பம், அவர் வந்து எங்கே தங்குறதுன்னு இது ஆர்கனைசருக்கு குழப்பம். நான் அதை வேடிக்கை பார்த்துட்டே ஒரு காலகட்டம் வரைக்கும் வேடிக்கை பார்ப்பேன். எப்பயுமே அது உண்டு, எப்பயுமே உண்டு. என்னுடைய லைஃப்பில் எங்கே நடந்தாலும் இந்த வேடிக்கை கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். பார்த்துட்டு அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் முடிவு சொல்லுவோம். அது கரெக்டாக இருக்கும். முதல்ல வண்டியை பார்க்கிங் போடு, அடுத்து 5 ஸ்டெப்பு கடக்க போகிறோம், எங்கேயும் யாருக்கும் எதுவும் தெரியாது. முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு டக்குன்னு சொல்லுவோம். முதல்ல வண்டியை பார்க்கிங்கில் போடு, அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கிங் பக்கத்துலேயே தான் இருக்குது, போடுங்க. 2வது சாப்பிடும், அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் வந்து நான் அந்த ஆர்கனைசர் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும், 10-15 நிமிஷம். எல்லாம் பசியில் இருப்பாங்க. அவர் வரப்போ வரட்டும், ஹோட்டல் வந்து பார்க்கட்டும். வண்டியை 2வது ஹோட்டலுக்கு விடு, பார்க்கிங் விட்டாச்சு, பை வாக்கு வந்தாச்சு, பக்கத்தில் ஹோட்டல் கிடச்சிடுது. அடுத்தது ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரூம் பாரு. ரூம் இவ்வளோ சீப்பாக கிடைக்கவே கிடைக்காது. 100 rupeesக்கு ரூம் ஆச்சா. ரூமை பாரு, ரூமை பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சா, சுவாமி தரிசனம் பண்ணு. அதுக்குள்ளே இடையில வாங்க 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 ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்க. நோ, எல்லோரும் டீ குடிக்கட்டும். வேறு இன்னும் அது கடையை இந்த கடை இருந்துன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கலாம், அட்லீஸ்ட் டீயாவது சாப்பிடட்டோன்னா. அப்போ என்ன அது தரிசனமாச்சு. தரிசனத்துக்கு யாரோ எங்கேருந்தோ வராங்க, ஆர்கனைசர், ஆண்டவன் சங்கல்பம். நம்ம நினச்சி பார்க்குறோம். எனக்கு அந்த மாதிரி எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு ரெக்கமெண்டேஷன், இறைவனுக்கு ரெக்கமெண்டேஷனோட ஒரு இது, நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்களே வந்தாங்க, இது பண்ணாங்க. எனக்கு அந்த தரிசனமும் எனக்கு அவ்வளோ திருப்தியாக. இந்த க்யூவில் போய் கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணி என்ன சன்னதியில் கெட்டு போகுது. இப்போ ரோட்டில் வந்து அவ்வளோ நேரம் உட்காந்துங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே. அங்கே உட்காந்துட்டு போகிறோம், அங்கே நின்றுட்டு போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி வந்தாலும் அவன் வந்தால் தானே நம்ம போக முடியுங்கிற மாதிரி அந்த வெங்கடேஸ்வரன், அந்த முத்துலட்சுமி, இன்னொரு வெங்கடேஸ்வரன் என்ன பண்ண 4 மணி நேரம் சாமி கும்பிடுவோம். அதெல்லாம் ஒரு கணக்கு, அதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பம்னு இருக்க வேண்டியது. அப்போ என்னது, இந்த நிலைகளில் நாம் எங்கே இருக்கோங்கிறது இப்போ அவங்களுக்கு பரம சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களுக்கு கேட்டாங்களே கேள்வி, அப்படி ஒரு கண்ணை திறந்த மாதிரி இருந்திருக்கும். இது அருமையான ஒரு கேள்வி. இப்போ அந்த வேனில் இருக்கிறவங்களுக்கு அர்த்தப்படுத்தலாம் தெரிஞ்சிருந்தால் கூட இப்போ ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும், ஒரு தெளிவு வந்திருக்கும் கண்டிப்பாக. அவங்க அதோடு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் யாரும் கேரண்டி கிடையாது. ஏதோ நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், ரொம்ப நாள் சந்தேகமாக இருந்திருக்கும். அவங்க ஒரு கேள்வி ஒரு ஜென்மாவுக்கு ஒரு கேள்வி போதும். இந்த ஜென்மாவில் இந்த கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் போதும். நான் என்னுடைய செக்குமாட்டு வேலையே செய்கிறேன்னா செக்குமாட்டு வேலையை தான் செஞ்சிட்ருக்கணும். அறிவு ஏற ஏற கர்மா குறையுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே என்ன இருக்கு? உனக்கு நீ வந்து இதுக்கு வர முடியல, கோயிலுக்கு வர முடியல, வேதத்துக்கு வர முடியல, தியானத்துக்கு வர முடியல, குருவை பார்க்க முடியல, சத்காரியங்களில் ஈடுபட முடியலன்னா எது தடுக்குன்னா கர்மான்னு உனக்கு தெரியும். கர்மாவை யோகமாக மாற்றிக்கோ. இது வந்து என் வேலை இல்லை, அவன் வேலை, என்னை வச்சு செய்கிறாங்கிற அறிவோடு இருந்து அந்த பிரம்மத்தை அங்கே போகணும், அங்கே செய்யணும், அங்கே பார்க்கணும், அதை பண்ணணும்.
சத்துவகுணம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே கர்மா குறைய ஆரம்பிக்கும். ஞானம் ஏற ஏற கர்மா சுத்தமாக இல்லாமல் போயிடும். இது சாதாரண நேர் விரோதமானது. கர்மாவில் போனால் ஞானத்துக்கு வர முடியாது, ஞானத்துக்கு போனால் கர்மா எல்லாம் எரிஞ்சு போயிடும். அதனால் ஏதாவது நஷ்டம்னா ஒரு நஷ்டம். இப்போ நீங்கள் ஞானத்துக்கு வந்தவங்களாம் பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டிங்களா என்ன? 2000 ஆடியோவை லைவாக கேட்டிருக்கீங்களே, நஷ்டம் அடைஞ்சிட்டிங்களா? இது பாருங்கள், செஞ்சு காட்டுறோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு ஆடியோ 1,00,000 பேரை சப்ஸ்கிரைபாக பண்ணுன்னு சொன்னோமா, இப்போ 1,00,000 வியூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து இது கிராஃப்ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்கான் யூடியூப்லேருந்து. லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் ஒரு மாதம் 56,000 60,000 வியூஸில் இருந்தது. இப்போ 1,00,000 வியூஸ் தொட்டிருக்கு. மனுஷன் எத்தனை முடியுமா? அதனால் சங்கல்பத்தினால முடியும். அதான் மிராக்கள் நடத்துகிற செய்து காட்டுறேன்னு சொல்கிற வார்த்தை என்னது? எப்படி சொன்னோம்? இது நான் வந்து சப்ஸ்கிரைபரே சொல்கிறேன். வியூஸ் அப்புறம் முதல்ல வியூஸ் ஏறினா தானே சப்ஸ்கிரைபர் ஏறுவான். 1,00,000 பேருக்கு நான் போய் சொல்ல முடியுமா? டெக்னாலஜினுடைய இது நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய குறிக்கோள் சுவாமி செய்வாங்கங்கிற பூர்ணமான நம்பிக்கை. அது 75%. இதுதான் 75%. இந்த 75%டைய நம்மளுடைய அறிவும் ஆற்றலும் ஞானமும் நிற்க அந்த காரியங்கள் அப்படி எப்படி நடக்கும். அப்போ தான் அதை சொல்ல முடியும், அறிவிக்க முடியும், அறிவித்து செய்ய முடியும். சொல்லி செய்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை. யாருமே ஒருத்தவங்க சொல்லி அது நடக்குதுன்னா கூட சொல்ல மாட்டாங்க, தைரியமாக சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிச்சுட்டாங்கன்னா, அது நடக்காமல் போயிடுச்சுன்னா, அப்படிலாம் இல்லை தம்பி. அங்கே இது நடக்கும்னு சொல்கிறதில்ல, வெறும் இறை உணர்வு மட்டும் இல்லை, இறை உணர்வு பிரதானமாக இருந்தாலும் லாஜிக்கும் இருக்குது, உள்ள இச்சாசக்தி இருக்குது, கிரியாசக்தி இருக்குது, ஞான சக்தி. 3 சக்தி தான் இறைவன். ஒரு காரியம் வெற்றி அடையணும்னா அங்கே ஆசை இருக்கணும், செயல் இருக்கணும், அறிவு இருக்கணும். ஆசை இருந்தால் அப்படியே செயல்படுத்தக்கூடாது, அறிவை சேமிச்சுக்கிட்டு செயல்படுத்தணும். அறிவை சேமிக்காமல் செயல்படுத்தினீங்கன்னா ஊற்றிக்கும். அதனால் நம்மளுடைய அறிவிப்பில் ஆசையும் இருக்குது, அதாவது குறிக்கோளும் இருக்குது. அதற்கான அறிவு, லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன், டே 1 சொல்கிறதுலேருந்து தொடர்ந்து என்ன பண்ணுறது? லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னது? இந்த மக்களை, இந்த தமிழ் தெரிந்த இந்த தமிழ் இனத்தை, இந்த பிரம்மஞானத்தை பற்றி வசீகரிக்கணும்னா டெய்லி ஒரு ஆடியோ போடு. சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் மார்க்கம். இப்போ இன்றைக்கி போட்டோம் ஒரு ஆடியோ, இன்றைக்கா சொன்னோம் இது. அப்போது சொல்லி தான் செய்கிறோம் எல்லாமே. சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படி தோணும், நடக்காது தோணும், எல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது அப்படிலாம் தோணும். அது உனக்கு சொல்கிறவங்களுக்கு இச்சாவும் இருக்குது, ஞானமும் இருக்குது, செயலும் இருக்குது. வாயில் விட சுடலை, சொட்டால் யாரும் கேட்க மாட்டான். கேட்பானா? அவனுக்கு புத்தி இல்லை. அதனால் 3த்தையும் ஒருங்கிணைக்கும் போது அது என்னவாகுது? செயல்படுது. அதனால் தன்னை வந்து 75, இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்லுவேன், 75 to 100ன்னு சொல்லுவேன். சொல்ல தான் போகிறேன். முன்னாடி சொல்லியிருக்கேன் 35 to 50 சொல்ல. இப்போ 60 to 75 சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது என்னென்னா நுட்பமான அறிவு, வேறு ஒன்று, வெறும் அறிவு. இறைவனை தொடர்ந்து சிந்திக்கிறதும், இறைவனை தியானத்தில் சிந்திக்கிறதும், இறைவனை பூஜையில் சிந்திக்கிறதும், இறைவனை செயலில் சிந்திக்கிறதும், அதான் பிரம்மபாவம்னு பேர் அதுக்கு. அந்த பாவம் உங்களுக்குள்ளே ஒரு பாயிண்டில் இருக்குது, அது வரும். நீங்கள் அதில் இன்னும் ரீச் ஆகலை, அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கீங்க. அதுக்கான பூர்வாங்க வேலைகள் தான் இது. ஒரே ஜென்மாவில் அடைய முடியுமா? முடியும். நீ எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற. அப்படி ஆரம்பித்து தான் எங்கே இருக்கிறோங்கிற அறிவு வரணும்னா முதல்ல அவன் அடி உத குமாங்குத்தெல்லாம் வாங்கணும். கிரகஸ்தத்தில் போந்து 50 வயசு வரைக்கும் அவன் பக்குவப்பட்டால் தான் நம்ம பேச்சு அவனுக்கு உள் வாங்குவான். இல்லைன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் அங்கே போகிறேன்னு போவான். ஆனால் வீணடிக்காமல் எனக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சிந்திக்க தானே சொல்லுது வேதம். வேதம் சிந்திக்க தான் சொல்லுது, நம்பிவான்னு சொல்லலை. பக்தியில் தான் நம்பிக்கை. வேதத்தில் ஞானத்தில் லாஜிக்காக படிக்கட்டு எடுத்து சொல்லும். பக்தியிலையும் படிக்கட்டு இருக்கு, ஆனால் மறைஞ்சி இருக்குது. நீ செய்ப்பான்னு தான் சொல்லுவாங்க சுவாமி. இப்படி செய்ய அப்படி செய்யலாம், அப்படி எப்படி இப்படி செய்யன்னு சொல்கிறதெல்லாம் ஞானம் தான் சொல்லும். குரு தான் இப்படி செய்ய அப்படி செய்யணும். பரம்பரை என்ன பண்ணுவாங்க, குருவை போய் பாரும்பாங்க.
குருவை போய் பாருன்னு சொல்லுவாங்க பரம்பொருள். அங்கேயும் அவர் தான் இருக்கார், இருந்தாலும் ஒரு ட்ராமாவை போட்டு காட்டுவாங்க. குரு கிடைக்கிறதே மகா வரங்க அது. அங்கேயே உங்களுக்கு 75%, இப்போ நான் சொல்லலை 75% ரீச் ஆகிருக்கோம்னு. அந்த நிலையை குருவை என்னைக்கு தரிசனம் பண்ணுற, இவங்க தான் குருன்னு உன்னுடைய உள்ளுணர்வு சொன்னால், வேறு எதுவும் சொல்லக்கூடாது, உன்னுடைய அறிவு கூட சொல்லக்கூடாது, உன்னுடைய மனம் கூட சொல்ல, உன்னுடைய உள்ளுணர்வு சொல்லணும். இவங்க தான் குரு உனக்கு. எனக்கு சொன்னார்ல, எனக்கு உணர்ந்தோம்ல. இந்த ஞானம் எப்படி திடீர்னு நாளையிலேருந்து பேசணும்னு சுவாமி சொல்கிறாங்களே, உள்ளுணர்வு ஏற்படுது. அந்த உள்ளுணர்வு யார்? அந்த உள்ளுணர்வு தான் பரம்பொருள். பூரணமான நம்பிக்கை அசைக்க முடியுமா சொல்லுங்கள். இப்போ 80 ஆடியோஸ்லையும் 2000 ஆடியோஸ்லையும் முருகன் ஃபோட்டோ தான் இருக்கும். ஏன் முருகன் படம்? முருகனுக்கும் உபநிஷத்துக்கும் என்ன சம்மந்தம் ஒருத்தர் கேட்டார். முருகன் தான் குரு, பேரே ஸ்கந்த குருன்னு வச்சுருக்காரு, அதுக்கு மேலே என்ன வேணும்? இதெல்லாம் செய்து தானே காட்டுறோம். இப்போ நீங்கள் முதல் ரவுண்டில் இருக்கிறதுனா இதெல்லாம் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. இறைவன் உங்களுக்கு அது வரும், எல்லாமே வரமாக பார்க்குறேன். எவ்வளோ ஆனந்தமாக இருந்தீங்க நேற்று, உங்களை மறந்தீங்களா இல்லையா? நேற்று 24 மணி நேரம், காலையில் 6 மணிக்கு கிளம்புறேன் நம்ம, 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஆனந்தமாக இருந்தீங்களா இல்லையா? எத்தனை கோடி கிடைச்சாலும் கொடுத்தாலும் வருமா? வாங்க முடியுமா விலைக்கு? என்ன செலவு, என்ன நேரத்தை நீ வீணடிச்சிட்ட? இப்போ நான் சொன்னல, டைம் மேனேஜ்மெண்ட்டு, பவர் மேனேஜ்மெண்ட்டு. பவர்னா எனர்ஜி எதுக்கு நீ சந்தேகமே விட வேண்டாம். உன்னுடைய எனர்ஜி நீ இறைவனுக்காக, சத்குணத்துக்காக நீ எவ்வளோ கொடுக்குறியோ அப்படியே ரிட்டர்ன் டபுள் ஆகும். அதில் சந்தேகமே படாத. நீ இதனால் இப்போ எல்லா முட்டா பசங்களுக்கும் என்ன புத்தினா, வேலையை விட்டுட்டு சாமி கும்பிட்றதானா? வேலையை விட்டு அதுக்குன்னு 8 மணி நேரம் இருக்கியா, அந்த வேலையை செய். வேலைக்கு 8 மணி நேரம் பண்ணிக்கோ, தூங்குறத 8 மணி நேரத்தை வச்சுக்கோ. பாக்கி 8 மணி நேரம் என்ன பண்ணுற? அவருடைய டயத்து அவருக்கு கூட அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் கொடு. அப்புறம் 5 மணிலேருந்து 8 மணி நேரம் கொடு. அப்புறம் 16 மணி நேரம் கொடு. நீனே கொடுப்ப, ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நீனே கொடுப்ப. இப்போ அங்கே நீ செய்யணும்னு சொல்கிறதில்ல, தியானம் பண்ண குரு சொன்னாங்க, தியானம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும் அப்படின்னு குரு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கங்கிறதெல்லாம் செயற்கை. உன்னுடைய அறிவுக்கு இந்த விஷயம் போயிடுச்சுன்னா அது உன்னுடைய கை கால்களை, புத்தியை இயக்கிய பரம்பொருளை நோக்கி அழைச்சிட்டு போகும். நீ சிந்திக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. நீ சிந்திக்கிறதெல்லாம் சிந்திச்சு அதை தொடவே முடியாது. நீ சிந்திச்சு அதை தொட முடியாது. நீ சிந்திச்சு தொட முடியாத இடத்த தான் டைரெக்டாக வேதம் கொடுக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சியே வேறு லெவல், ரிஷிகளுடைய ஃப்ரீக்குவன்சி வேறு லெவல். அதனால் அங்கே நீ குருக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, கடவுள்கிட்ட நீ உன் லாஜிக்கு எலிமூலையெல்லாம் விட்டுடு, உன்னுடைய அகங்காரத்தை விட்டுடு, உன்னுடைய ப்ரெஸ்டேஜ் இதெல்லாம் என்னது இமேஜ் தானே நல்லா தெரியுது. நீ அதில் தான் தொங்குற. இப்போ குருவை ஏன் நெருங்க முடியலை? நான் யூடியூபர்ஸில் நிறைய பேர் யூடியூப் பார்க்குறாங்களே, ஏன் குருவை தேட மாட்டுறாங்கன்னா அகங்காரம் தடுக்கும். ஃபீஸ் கேட்பாங்களோ, இல்லை நம்மளை அப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். எந்த குருவும், எந்த உத்தமமான குருவும் ஃபீஸை நோக்கி அவங்க பேசுகிறது இல்லை. ஃபீஸை குறிக்கோள் வச்சு எந்த ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கிறது இல்லை. உத்தமமான குரு சொல்கிறேன், நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கிறீங்க. என்னால் முடியலைன்னா விட்டுறதுக்கு கழுத்தை வெட்டிட போகிறாரு. ஆனால் அது இல்லையா அவங்ககிட்ட? ஒரு மினிமம் தானே சொல்கிறோம், மினிமம் தான் சொல்கிறோம். எவ்வளோ வேணால் அதான் 10 ரூபாயிலேருந்து எனக்கு 10 ரூபாயிலேருந்து முன்னாடி 100 ரூபா சொல்லிட்டு இருந்தேன். 100 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் எனக்கு குரு தட்சிணை அனுப்புகிறாங்க. இப்போ 10 ரூபாயிலேருந்து குரு தட்சிணை வருது. ஏன் 10 ரூபா அனுப்புன்னு கேட்டேன்னா, அவங்களுக்கு தோணுது, அவங்க பண்ணுறாங்க, என்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஆர்வம், ஏதோ நடந்துகிட்டு இருக்கட்டும், ஏதோ ஒன்று நடந்துட்டு அது முக்கியம்தான். அது இந்த 5 கடன் இருக்க, பித்ரு கடன், ரிஷி கடன், தெய்வ கடன், இந்த 5 கடன் இருக்க. அந்த 5 கடனில் ஒரு கடனாவது ஒழுங்காக செய்யணும். 5 செய்தால் நீ இந்த மாதிரி கர்மாவில் மாட்டிட்டு சாக மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், துக்க பயம்லாம் இருக்காது. நேற்று எப்படி இருந்தீங்கப்பா அது சொல்லுங்கப்பா. நேற்று எப்படி இருந்தீங்க? 24 hours. சிவராத்திரி அன்னைக்கு பாருங்கள், ஒரே ஆனந்தம்தான். 2வது வேன் புக் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்காததுனால நீ என்ன பண்ணுற? கர்மந்தான் வாழ்க்கை நினச்சின்னு இருக்க.
கர்மமும் செய். எது வரைக்கும்னா 50 வயசு வரைக்கும் செய். 8 மணி நேரம் செய். 8 மணி நேரத்துக்கு மேலாம் செய்யாத, நீ மனிதனாக மாட்ட, மிருகமாயிடுவ. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே போக வேண்டாம். இறைப்பணினா அது தானாக நடக்கும். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், அங்கே எல்லாமே தானாக நடக்கும். அது தேவர்கள் நடத்துகிறாங்க, நம்மளை வச்சு நடத்துகிறாங்க. இந்த ஒரு அறிவு வேணும், பேசிக் அறிவு. இதெல்லாம் குரு வேணுங்கிற ஒரு மகத்துவத்தை இந்த நாடு ஃபுல்லாக பரப்புனாலே போதும். அதுக்கு அவன் பக்குவம் பண்ணான். ஆனால் அவர் வந்துட்டாங்க, அவர் தரிசனம் பண்ணிட்டான், அவனுக்கு உணர்ந்துட்டான்னா அன்னையிலேருந்து அவனுக்கு வெற்றி மேலே வெற்றி தான். தவறே நடக்காது அவன் வாழ்க்கையில். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு யார் கொடுப்பா? முருகன் நமக்கு தந்துட்டார். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் எதுக்கு பெரியாரிட்டிங்கிற அறிவு இருக்கணும். எனர்ஜியை எதுக்கு அதிகமாக செலவு பண்ணணுங்கிற அறிவு இருக்கணும். ஏன்னா இறைவனுக்கு நீ செயல்படுத்தக்கூடிய அறிவு செலவானது, அறிவானது, நேரமானது. இறை அறிவுக்காக நீ செயல்படுத்தக்கூடிய நேரமானது உனக்கு ரிட்டன் இட் வில் பி கிவன் டபுள் லெவல். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். அப்போ 8 மணி நேரம் 16 மணி நேரம் அவரே திருப்பி கொடுத்துட்றாரு. நீ 8 மணி நேரம் அங்கே போகிறதில்ல. நீ அங்கே சுவாமிகிட்ட எவ்வளோ நேரம் இருக்க போகிற? சத்துவகுணத்தில் எவ்வளோ நேரம் இருக்க? சாமியும் சத்துவகுணம், சத்துவம் அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். எவ்வளோ நேரம் சத்துவகுணத்தில் இருக்க போகிற? பூஜை யூஸ் பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம், வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தியானம் ஏகாந்தமாக உக்காந்து விசாரமும் தியானமும் ரெண்டும் ஒரே நேரத்தில். மனனம், விசாரம், மனனம், தியானம் 3 ஒரே இடத்துல பண்ணலாம். ஏகாந்தமாக இருக்கணும். 3வது வேதா கிளாஸுக்கு வரலாம். ஒரு யோகத்தில் ஒரு கரண்ட்டில் இருக்கணும். அது ஒரு கரண்ட் அப்படியே ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அழகாக எங்கே போயின்னு இருக்கேன்? பரம்பொருள் நோக்கி போயின்னு இருக்கேன். அப்போ எனர்ஜி எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாமல் விட்டு நான் தியானம் பண்ணேஞ்சி, நான் கண்ணை முன்னாடி கொஞ்சம் நேரம் தூங்கிறேஞ்சி அப்படிங்கிறது. நான் படுத்துகிட்டே கேட்டேஞ்சி, எப்போ தூங்கணும் எனக்கே தெரில. எங்கள் மிஸ்ஸஸ் தான் ஆஃப் பண்ணாங்க. அவங்க தலையில் அடிச்சுட்டு தான் இது பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்கார் எப்போ பார்த்தாலும் ஆடியோ கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு டைரெக்டாக கடைசி பிறவி என்னது, எங்கள் வீட்டுக்காரர் நிறைய பாவம் பண்ணியிருக்காரு எங்கிட்டே சொல்கிறாங்க. ஏமாந்துடக்கூடாது. எதுலையாவது ஒன்றில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். டே 1 சொல்லிகிட்ருக்கேன். எதுலையாவது இதுக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம லேட்டாக வந்தாலும் வந்தமா இல்லையா, மேலே வந்தமா இல்லையா. நீங்கள் இப்போ யூடியூப் திறந்தால் நம்ம சேனல் வருதா இல்லையா? வருதா இல்லையா? எல்லாம் சொல்லி செஞ்சது தான், கேட்டு பாருங்கள். சொல்லி செஞ்சது தான். உபநிஷத்துன்னு சொன்னால் அது குமரகுண்டம் தானுங்கிற பேர் வரணும் எல்லார் மைண்ட்லேயும். முருகப்பெருமான் படம் அப்படி வரணும். குழந்தையும் பாலசுப்ரமணிய சுவாமியினுடைய படம் வரணும். உபநிஷத்தே ஞான யோகம்னு சொன்னால் குமரகுண்டம்னு சொல்லணும். இப்போ ஞான யோகனா பார்த்த சாரதி அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? பார்த்தனுக்கு சாரதி மகாவிஷ்ணு, கிருஷ்ணன் சொல்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு முருகன் போ. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா முருகன் அடியார்களும் ஞான யோகத்தை போய் நீ அலையாது எங்கேயும் வா, குமரகுண்டம் வா, இல்லை அவனுடைய ஆடியோ கேளு. பேசுகிறான் டெய்லி, விடாமல் பேசுகிறார் தலைவர். இந்த மாதிரி பேச்சை நீங்கள் கேட்க முடியாது. அடியன் உங்களை மாதிரி நானும் ரசிக்கிறேன். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியணும். பவர் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சால் நீ மேலே ஏறிடுவேன். முதல்ல ஒரு 4 டயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி இதுன்னு அலாட் பண்ணணும். முக்கியமாக 3 பாயிண்ட்டு தான். ஒன்று தொழிலுக்கு டைமு, இன்னொன்று இறைவனுக்கு டைமு, இன்னொன்று குடும்பத்துக்கு டைம் தானே. வேறு என்ன இருக்குது? அதில் நீ 8 மணி நேரம் ஆரம்பத்தில் நீ இறைவனுக்கு கொடுக்க வேண்டாம். 1 மணி நேரத்துலேருந்து ஆரம்பி. ஏகாந்தம் 1 மணி நேரத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷம் 1 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணி எளிமையாக சொன்னேன். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். முதல் வருஷம் 1 மணி நேரம் உட்காருங்க, 2வது வருஷம் 2 மணி நேரம். சத்துவகுணத்தை வளர்க்குறதுக்கு வழிமுறைகள். நீ உட்காந்து தியானமே இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்புறமா இந்த 1 மணி நேரம் இந்த சிரவணமாகி மனநமாயினா, சிரவணமான 33% உங்களுக்கு பூரணமான கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா உண்மையான சிரவணமாக இருக்குது இப்போது. அதனால் நம்பிக்கையோடு சொல்கிறேன். சிரவணம் இந்த 2000 ஆடியோவை லைவாக கேட்டவங்கள சொல்கிறேன். வீட்டில் நான் கேட்டேஞ்சி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கேட்டேன்னா அவங்களையும் நான் அதை அங்கீகரிக்கிறேன். நான் ஒரு சிலரை பார்க்குறேன், கேட்டுட்ருக்காங்க, அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, சொல்லிகிட்டே இருக்காங்க, ஃபோனில் சொல்கிறாங்க. ஒரு சிரவணம் வரும்போது என்ன ஆகும்? சிரவணம் பூர்த்தி ஆகும்போது 66% அப்படி தூக்கி நிறுத்தும்.
சிரவணத்தை விட மனனம் ஈஸி, மனனத்தை விட நிதித்தியாசனம் ஈஸி. இப்போ சிரவண மனனம் அல்லாமல் நிதித்தியாசனம் ஏகாந்தமாக உட்காருவீங்க. அங்கே நீங்கள் உள்வாங்கினது எல்லாம் அது பிரத்யக்ஷம் 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 சொல்லி பிரத்யக்ஷம் அபரோக்ஷமாக மாறிடும். இப்போ பரோட்சமாக இருந்தது பிரத்யக்ஷமாக மாறி பிரத்யக்ஷம் அபரோக்ஷமாக மாறிடும். அந்த பயணத்தில் நம்ம சிரவணத்தை பூர்த்தி பண்ணுங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி படிப்படியாக ஒவ்வொரு படிக்கட்டு ஞான படிக்கட்டுகள் 108 100 போதும், 112 பிரிண்டில் இருக்குது, அதனால் விடுறதில்ல. இன்னும் ஏதாவது பிரிண்ட் ஆனாலும் அதையும் எடுத்து பேசுவோம். அதெல்லாம் சிரவணத்துக்கு அடுத்த மரணத்தில் பேசுவோம். அதில் இன்றைக்கி 80வது படிக்கட்டில் நாம் கால் எடுத்து வைக்கிறோங்கிறது பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவேன். பெரிய ஆசீர்வாதம்தான். உபநிஷத்துங்கிற வார்த்தையே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன 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 சாபம் பார்த்தீங்களா? சாபக்கேடாக தான் நான் பார்க்குறேன். இந்த இனம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள், அவர்களோடு பிரம்மஞானம் சேர்ந்தால் அவங்க இறையாட்சி பண்ணுவாங்க, உலகை வெல்வாங்க. உலகை வெல்வார்கள்னு சொல்லுவது இறையாட்சி செய்வாங்க. அவங்க எடுத்திருக்க காரியத்தில் நம்பர் 1 இருப்பாங்க. இது எல்லாமே கொடுக்குது. ஞான யோகம் இறைவனை மட்டும் கொடுக்கல, ஜெகத்தையும் கொடுக்குது உங்களுக்கு. இகத்தில் ஐஸ்வர்யமும் பரத்தில் மோட்சமும். இங்கே சுபிக்ஷம், அங்கே மோட்சம். சுபிக்ஷம் மோட்சம் யார் எடுத்து சொல்லுவாங்க உங்களுக்கு? சொல்லுங்கள். இது தெரியல உங்களுக்கு. தெரிஞ்சிச்சுன்னா மொய்ப்பீங்க, தேனீக்கள் மாதிரி மொய்ப்பீங்க. இந்த உபநிஷத்தை தேன் அடாது, அமிர்த ஊற்று. உபநிஷத்தை பற்றி யார் இது மாதிரி சொல்லியிருக்காங்களோ எனக்கு தெரியாது. உபநிஷத் பொறுத்த வரைக்கும் ஞான அமிர்தம். ஞான அமிர்தம்னு வார்த்தை இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞான அமிர்தம் இது. வெறும் சிரவணம் பண்ணியா, எந்த கடினமான முயற்சிலாம் பண்ண வேண்டாம். பாக்கி எல்லா யோகத்துலேயும் நீ தலைகளை நின்று குட்டிக்காரணம் போடு, மூச்சை பிடிச்ச அமுக்கு, காலை தூக்கி தோளில் போடு, கையை தூக்கி பின்னாடி கட்டு, இதெல்லாம் 1008 விதிமுறைகள் இருக்குது. கடினம்தான், கொஞ்சம் கடினமான விஷயம். ஹட் யோகம்லாம் ரொம்ப மோசமானதெல்லாம் இருக்குது. நவகண்ட யோகம் எல்லாம் நிறையா இருக்குது. அப்படி ஏதாவது இருக்கான்னா ஞான யோகத்தில் ஞானாத்தேவ கைவல்யம் ஒரே வாக்கியம்தான். ஒரே வாக்கியம், ஞானாத்தேவ கைவல்யம். இந்த கிரமமுக்தி கூட சொல்லலை, நேராக சிக்கரம். பிராணன் கொண்டு போகக்கூடிய வேலையை வார்த்தை மந்திரவா ஓங்காரம் அழைச்சிட்டு போகுது. வேறு யாரும் அழைச்சி ஓங்காரம் அழைச்சிட்டு போகுது. உன்னோடு பொருந்தும், இறைவனோடு பொருத்தும். அதனால் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வழிகாட்டுறதுக்காக பரம்பொருள் கொடுத்த பிக்ஷை, சுபிக்ஷா, சுபிக்ஷம். அதனால் வாங்கி பருகணும், 2 கையால் வாங்கி பருகணும். ஒவ்வொரு ஆடியோவிலையும் ஒரு துளி அமிர்தம் நிச்சயமாக இருக்கணும் முருகான்னு அடியன் சங்கல்பம் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அவன் விளங்குவான். அந்த ஞானாமிர்தத்தை அவன் பருகிட்டான. ஒரு ஆடியோ கேட்டு ஒரு ஆடியோ கூட சுவாமி மிஸ் பண்ணக்கூடாது. எதையாவது அடியன் அப்படி நான் சிரத்தை இல்லாமல் பேசுனதில்லை. இந்த 2000 ஆடியோவுமே சிரத்தையோடு தான் பேசியிருக்கேன். விசாரம் இல்லைன்னா கொஞ்சம் காமெடியாக போகுமே தவிர, நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு ஆடியோலையும் ஒரு துளி அமிர்தம் இருந்ததுன்னா, ஞான அமிர்தத்தை அவன் பருகுனான்னா அந்த அமிர்தத்தை மீண்டும் மீண்டும் பருகுவான். அது மட்டும் இல்லை, இது நிலையானது, நிரந்தரமானது. நிரந்தரமான வெற்றியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் ஆற்றலையும் அறிவையும் தரக்கூடியது. அப்பேற்பட்ட அமிர்த கலசத்தை ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் ரிஷிகள் நிரப்பி வச்சுருக்காங்க. அதனால் இது வரைக்கும் 80 அமிர்த கடத்தை நீங்கள் பருகியிருக்கீங்க. அப்படி தான் நான் சொல்வேன். அது இப்போ கும்பமேளாவில் எப்படி 63 கோடியாம் இது வரைக்கும். இன்னும் 2 நாள் இருக்கான், இன்னும் 2 கோடி வந்துடுவாங்க. ஸோ மக்கள் தொகையில் சரிபாதி எவ்வளோ நம்பிக்கை. இந்த நாட்டில் தாங்க
இறைவனை தேடுறவன் துண்டையும் நேற்று பார்க்குறேன் ஆந்திராவில் அவளே போய் தண்ணியில் குளிக்கிறான், காவியை போட்டுக்கிறான். காவி எல்லோரும் போடக்கூடாது, காவி கிரேசன்தான். 4 பேர் காவி துண்டு, காவி வேஷ்டி, ஒரு மாலை போட்டுன்னு அவதாம துண்டை காணும் துணியை காணுங்கிற மாதிரி பேசாமல் எந்த ஒரு இதுவும் இல்லை, உடம்புல வந்து துணி இருக்கே இல்லை, அதெல்லாம் பார்க்க அவதாமல் சுவாமியை நோக்கி சன்னதி நோக்கி போகிறான். இந்த நாட்டில் தான் இறைவனை தேடுறவன் இருக்கான். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நாடு முழு அப்படி தான் இருந்துச்சு. இந்த உலகத்துக்கு ஆனந்தம்னா என்னான்னு காமிச்சது. பேரே பாரதம்னு சொன்னாலே ஞான ஒளின்னு அர்த்தம், ஞான வெளிச்சம்னு அர்த்தம். மற்ற கல்ச்சர்லாம் அதை சின்ன பின்னமாக்குறது, அதுக்கு பல பேர் துணை போகிறாங்க. போட்டு இருட்டை பற்றி நம்ம பேச வேணாம், வெளிச்சத்தை பற்றியே பேசும். இது உங்களை அசத்துலேருந்து சத்துக்கு அழைச்சிட்டு வரும், இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு வரும். மீண்டும் மீண்டும் பிறந்து சாகாத வரம் பெற்ற இறைப்பரம்புகளோட கைலாயத்துலேயோ வைகுண்டத்துலேயோ எங்கே போனாலும் இதே தான், ஒரே குடும்பம் தான், வசுதைவ குடும்பம் தான். மறுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. வேதம் பொய் சொல்லுதா? இல்லை. யார் அங்கீகாரம் பண்ண? அடியன் முதல்ல அங்கீகாரம் பண்ணுறேன். இவ்வளவு உபநிஷத்தை நல்லா இன்னும் அலசி ஆராய்வேன், நிறைய ஆராய்வேன். இதுக்குள்ளே எவ்வளோ அமிர்தம் இருக்கோ எல்லா ட்ராப்ஸை எடுத்து இவ்வளோ நாள் சும்மா இருந்திருக்கு, யூஸ் ஆகாமல் கெட்டு போகாமல். அமிர்தம் கெட்டு போகாது, ஞானாமிர்தம் இல்லை, அதனால் அது யூஸ் ஆகாமல் இருந்திருக்கு. அந்த யூசேஜை இப்போ நம்ம பண்ணுவோம், நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு எறும்பு மாதிரி என்னையா ஒரு கடல் கரையில் இருக்கக்கூடிய ஒரு குருவி கடலையே நான் வற்ற வச்சுருவேன், மரியாதை என்னுடைய முட்டையெல்லாம் கூட்டுன்னு கேட்குது. ஒரு குருவி தன் ஒய்ஃபு துக்கமாக இருக்கா என்னான்னு கேட்டால், இந்த சுனாமி அலை வந்து மரத்தை சாய்ச்சி முட்டையெல்லாம் எடுத்துன்னு போயிடுச்சுன்னு. அப்படியா, சாயந்தரத்துக்குள்ளே உனக்கு முட்டையை நான் கொடுக்குறேன்னு. குருவி, சிட்டுக்குருவி வரலாறு இருக்குது நம்ம இதில். அதனுடைய முயற்சியை பார்த்து சாயந்தரம் வரையும் கடல் வத்தலை. எவ்வளவு ட்ராப்ஸ் அதை எடுத்துக்கொண்டு வந்து கரையில் போட்டிருக்கோம் தண்ணியை, அந்த மூக்கால், சின்ன மூக்கால். அதை தேவர்கள் பார்க்குறாங்க, நாரதன் பிரதானமாக பார்க்குறார். ரிஷிகளை வச்சு கடல் ராஜனை, சமுதிர ராஜனை மரியாதையாக முட்டையெல்லாம் கொடுக்குறியா, என்ன சொல்கிறேன் இப்போது உன் தண்ணியெல்லாம் நான் வற்ற வச்சுருவேன்னு அந்த ரிஷி சொல்ல எடுத்துகிட்டு போன முட்டையை திருப்பி எடுத்து கொடுத்துடுது. அதாவது நம்பிக்கை கொடுக்கக்கூடியது. இது நீங்கள் கதைன்னு சொல்லலாம், கற்பனை. வாழ்க்கையே கற்பனை தான், ஏன் வாழ்க்கையே கதை தான். ஏன் எழுதிட்டுமா? எதுனா நிறைய கதை எழுதலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கதை இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தனி வேரியேஷனில் கதை இருக்குது. ஸ்க்ரீன் பிளே. நம்பிக்கை கொடுக்கறதா அந்த தேவர்கள் வந்துடுவாங்க. நம்ம ஒரு குறிக்கோளோடு தானே போயின்னு இருக்கோம். தேவர்கள் வராங்களா எப்போ நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள், ஜி தேவர்கள்லாம் நம்ம குறிக்கோளை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஜின்னு சொல்ல போகிறீங்க. கண்ணுக்கு தெரியலைன்னா இல்லைங்கிறது அறியாமை. கண்ணுக்கு தெரியாதது தான் நிறையா இருக்குது. 95% கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்குது. 5% தான் வெளியில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் சொல்லி இந்த ஞான யோகத்தில் 80வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். முருகப்பெருமான் கருணை, பெருங்கருணை. இந்த உபநிஷத்து யோக குண்டலினி உபநிஷத்துன்னு பேர். யோகம் உங்களுக்கு தெரியும், பரம்பரோட சேர்வதற்கான முயற்சி. இணைக்கப்படுதல், இணைதல், சேருதல். அவனுக்கு பெரிய யோகண்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கேட்டது அவனுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. கனெக்ட் ஆகிட்டான், கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். எதை கேட்குறானோ அது அவனுக்கு, அதை நோக்கி பயணிக்கிறான், அது அவனுக்கு கிடைக்கிது. எல்லாருமே அப்படி தானே பயணிக்கிறாங்க. இந்த பயணம் பிரேக் இல்லாமல் போனால் அது பேர் யோகம். பிரேக் ஆகி போனால் அது பேர் யோகம் இல்லை, அது பாவம். இல்லைன்னா துருபயோகம், உபயோகமும் இல்லை. இந்த யோகம் தெரியும். குண்டலினி அப்படின்னு சொன்னாலே பாம்புன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சக்தின்னு அர்த்தம். குண்டலினி யோகம்னு சொல்கிறாங்களா, குண்டலின் அப்படின்னு சொன்னால் பாம்பு. நம்மளுடைய ஆற்றல் சுருண்டு படுத்து கிடக்கிறது. சுருண்டு படுத்திருக்கிற ஆற்றலை பூஜையினாலேயோ தியானத்தினாலேயோ குருவனுடைய தீட்சையினாலேயோ அங்கேருந்து தட்டி எழுப்பி அவனுடைய வாலும் தலையும் நேர்கோட்டில் ஸ்ட்ரைட்டாக எப்படி நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்கோ, மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு நீண்ட தண்டு இருக்குது, நாடி இருக்குது, சுஷ்மனா நாடி இருக்கோ,
அந்த நாடிக்குள்ளே இந்த பாம்பு ஸ்ட்ரைட்டாக ஏறும். சித்து, வேறு ஒன்றும் கிடையாது. சக்தினா சித்து, புரியுதா? பாம்பு அல்லது சக்தி அல்லது சித்து அல்லது உயிர் எல்லாம் ஒரே பொருள் தான், வார்த்தை தான் வெவ்வேறு விதமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது வேதத்தில் இருக்குது. குண்டலினி யோகம் இருக்குது, வேதத்தில் இருக்குது. இதை படிச்சுட்டு சொல்லித்தராங்கன்னா இருக்காது, சான்ஸ் இருக்காது. இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஒரு குரு இன்னொரு குரு அப்படியே சொல்லி சொல்லி சிஷியர்கள் பரம்பரையாக சொல்லி 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 அப்புறம் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு சொல்லிட்டு போய்டுறாங்க. நம்ம அப்படி இல்லை, இருக்கிறத சொல்ல போகிறோம். நம்ம இந்த மார்க்கம் இல்லை, ஆனால் இது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஞான தேவ கைவல்யமே நமக்கு போதும். இதெல்லாம் யோகத்தில் உபனிஷத்தில் வச்சுருக்கிறதுனால இதில் நமக்கு நம்ம ராஜயோகத்துக்கு, நம்ம ஞான யோகத்துக்கு, நம்ம பக்தி யோகத்துக்கு சாதகமாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம எதையும் மறுக்க மாட்டோம், வெறுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாம் ஒன்றை நோக்கி தான். சிலது கொஞ்சம் கடினமாக இருக்கும், சிலது கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும், லாஜிக் இல்லாமல் இருக்கும். ஞானம் லாஜிக்கோடு எல்லாத்தையும் அரவணைச்சு அழைச்சிட்டு போகிறது. அத்வைதங்கிறதே என்னது, எல்லாம் ஒன்று தான் சொல்லுது. அப்புறங்க தனித்தனி யோகம். ஆனால் மனநிலை மாறுது, அறிவு நிலை மாறுது, விருப்ப நிலை மாறுதுறதுனால யாருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அவங்களுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு வருது. இது குண்டலினி சக்தி ஒரு பெரிய ஆற்றல் தான். எதுக்கு உனக்கு அவ்வளோ சக்தி? பெரிய ஆற்றல் தான். நீ என்ன பண்ண போகிற? என்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்க சொல்லு. இப்போ நீ 1000 கோடி கேட்குற வச்சிங்களேன் சாமிகிட்ட, அவர் என்ன கேட்பார் சொல்லியிருக்கேன். எதுக்குடா உனக்கு 1000 கோடி? எதுக்கு உனக்கு 1000 கோடி? இல்லை கொஞ்சம் கடன் இருக்குது, கொஞ்சம் தானே கடன் இருக்குது, 1000 கோடியாக இருக்கே. 1000 கோடி கடன் வாங்கியிருக்க நீ, அப்புறம் என்னடா பண்ண அந்த பணத்தை? எல்லா கேள்வி கேட்பாரு. பணம் கேட்டால் கேட்பாருங்க. ஒரு நல்ல பிதா, நல்ல குழந்தைய கண்டிப்பாக கேட்பாங்க. பேராற்றல் வேணும். பேராற்றல் ஒன்றும் இல்லை. இந்த குண்டலினியோட டச்சானா சஹஸ்ராரம் ஏறிடலாம். சித்தானது சஹஸ்ராரம் ஏறும். என்ன பண்ணணும்? பிராணாயாமத்தை முறையாக செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. பிராணாயாமத்துக்கும் மனசுக்கும் சக்திக்கும். குண்டலின்னா என்னது? குண்டலினி இல்லை, குண்டலின். குண்டலின் சம்ஸ்கிருதம். குண்டலினி அப்படின்னா அதனுடைய சக்தின்னு அர்த்தம். புரியுதா? அந்த விவரங்கள்லாம் இந்த உபநிஷத்தில் சொல்லப்படுது. யோக குண்டலினி, இந்த சித்தை சத்தோடு சேர்ப்பது. நம்ம சைவ சித்தாந்தத்தில் சிவபோகம்னு சொல்லிவிடுவோம். சிவயோகம், சிவபோகம், சிவதரிசனம், சிவரூபம். நீங்கள் சிவ ரூபங்கிறது சிவதரிசனம் ஆன பிற்பாடு தான் தெரியும். சிவரூபத்துக்கு வர்றதுக்கு குரு வேணும், அதுக்கான அடிப்படை ஞானம் வேணும். பூர்வ மத்தியில் நீங்கள் சிவரூபம்னு தெரியும். சிவரூபம் அறிய அறிய சிவதரிசனம், சிவதரிசனம் ஆனந்த அடைஞ்ச பிற்பாடு சிவயோகம், சிவயோகம் பூர்த்தியாகிற நிலையில் சிவபோகம், சிவபோகம் பூர்த்தியாகும் போது நிரந்தரமான ஆனந்தம், பேரானந்தம். அந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ்லாம் நீங்கள் சொல்லலாம். அதில் பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றிங்கிறதெல்லாம் குண்டலினி கொடுத்துரும், ஈஸியாக கொடுத்துரும். இதுக்கு ஞானம் இருந்தால் இந்த வித்தையை கற்றுக்கலாம், தவறு இல்லை. ஞானம் இல்லாமல் இந்த போனீங்கன்னா ஆற்றல் ரொம்ப ஏராளமாக சரியாக டியூன் பண்ண தெரியலன்னா அது விகாரமடையும், விரயமடையும், சில தீங்கும் செய்துவிட்டு போய்விடும். பாம்பு சொல்லி அதுக்கு தான் பாம்புன்னு சொன்னாங்க. ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணலைன்னா, சரியாக ஹேண்டில் பண்ணால் அமிர்தத்தை கொடுக்கும், நாகரத்தனத்தை கொடுக்கும். சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா போட்டு விட்டுரும். அது பேர் விஷம்னு பேர். தெரியுதில்ல? அந்த விவரங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதம் 171 மந்திரம் இருக்குது, 3 காண்டமாக பிரிச்சிருக்காங்க. பிராணாயாமத்தினுடைய சித்தியை பற்றி பேசுகிறது. பிராணாயாமத்தினுடைய பலனை, அந்த குண்டலினியை எழுப்புறதுல பிராணாயாமம் மிக முக்கியமான. சாதாரண பிராணாயாமம் ஒன்று தான் உங்களுக்கு. நம்ம ஞான யோகத்தில் ஓங்காரம் ஒரு ஜபம், ஒரே ஒரு மூச்சு பயிற்சினா பிராணாயாமம். பாக்கி அது 1000 சொல்லும் இடையில. அதில் எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. அப்படி அதில் தான் நான் போவேன்னா அதுக்கு தனி குரு இருப்பாங்க.
அவங்கள பிடிச்சி போனால் தான் மரியாதை பொழைப்பீங்க, இல்லைன்னா ஆபத்து. இதில் இருக்குது, நான் இருக்கிறத அப்படியே தமிழ் பண்ணி பேசுவேன், அதனால் அந்த ட்ராக்கில் போகலாமேன்னு போயிடாதீங்க. இது பத்தாது, புரியுதா? அது நிறைய சூக்ஷ்மம் இருக்குது. இதே மாதிரி அதுக்கு நிறைய எழுதியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கும், அது டீச் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னா ஆபத்தானது பலன் தரக்கூடியது ஆபத்தானது. ரிஸ்க் இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது. சம்சாரிக்கு எளிமையானது ஞானம், புரியுதா? அதனால் பிராணாயாம சித்தி அதனுடைய பலன். அப்புறம் யோகா அபியாசம், அதில் விக்னம். எந்த யோகத்துலேயும் நீங்கள் நீ தொடர முடியல இல்லையா? அதான் நான் 10 நாள் தான் ஏன் வருவேன், வேதா கிளாஸுக்கு 10 நாள், வேல் பூஜைக்கு 10 நாள், கிரிவலத்துக்கு 10 நாள். ஆனால் 10 நாளே வரதில்லை தெரியுமா? 10 நாள் கூட வர முடியல. ஏன்னா அலைப்பா இதேன்னு என்ன பண்ணுறான், அலையிறான், எதை தேடுறானே தெரியல அவனுக்கு. அவன் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான்? ஏன்னா அவனுக்கு குரு கிடையாது, அறிவில்லை. எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன்னா லாபம். இருக்காங்களா இல்லையா நாட்டில்? அதான் விஷயம். அதனால் அந்த யோகத்துக்கு விக்னம் வருது இல்லையா, அதை பற்றி சொல்லுது இந்த உபநிஷம். மிதாகாரம் முக்கியமான பாயிண்ட். எப்படி சாப்பிடணும், எப்படி உக்காரணும், அதெல்லாம் சொல்லுது. குண்டலினி ஜாகரன், குண்டலினி சக்தியை எழுப்புவது. குண்டலினி டு சகசிரார பிரவேசம், இந்த ஜீவன் சித்தானது சத்தோடு எப்படி பிரவேசம் பண்ணுது, சகசிராரம் எப்படி பிரவேசம் பண்ணு, அந்த விவரங்கள். கேச்சரி முத்ரா, சிவமுத்ரா, சில முத்திரைகள். இந்த முத்ராஸ்லாம் என்ன பண்ணுன்னா உள்ளே ஓடிட்டு இருக்கிற கரண்ட்டை சமப்படுத்தும், சமநிலைக்கு கொண்டு வரும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சத்குரு உபதேசங்கள், அப்புறம் பிரம்ம பிராப்தி. பிரம்ம பிராப்தினால ஜீவன் முக்தி, இப்படிலாம் சொல்லி சாந்தி பாடம் சகனாவத்து. சுருக்கமாக அலைப்பாயிர அந்த மனசை ஒரு நிலைப்படுத்துறது சித்தை சத்தோடு சேர்த்தாதான், அதான் பிரம்மனிஷ்டை. ஏன்னா வேதம் சொல்கிறது பூர்ணமாகவே நீ அலையாதன்னு தான் சொல்லும். முதல் பாயிண்ட்டு நீ அலையாத, வெளியில் போகாதன்னு சொல்லும். ரெண்டே விஷயம், வெளியில் போகாத, அலையாத. அப்போ வேலையெல்லாம் இருக்க ஜி, குடும்பம்லாம் இருக்க, என்ன 8 மணி நேரம் போ, அப்புறம் மரியாதையாக உள்ளே வந்துடும். அப்படியே போயிடாது. அப்படி போனவன் தான் இந்த வறண்டு போனான், 4 மணி நேரம் கழித்து வரும். கேட்டால் 6:30க்கு தான் விட்டாங்க எங்களை. 4:30 மணிக்கு கோயில் திறந்தாலும் அங்கெல்லாம் 4 மணிக்கே திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று என்ன சொன்னேன், எங்களை உட்கார வச்சு அற்புதமாக போனையும் எடுக்கலை, போனையும் பார்த்து அதை அடிச்சுட்டு இருக்கட்டும். ஆமாம், லாக்கப்பில் வச்சாச்சு. நீங்கள் எங்களை லாக்கப்பில் வச்சுட்டீங்களே, இருந்துட்டு போட்டோம். வெங்கடேஸ்வரன் ஐயா கொடுக்கட்டும். என்னவோ பாயிண்ட்டை சொல்ல, வெளியில் போகாத, போனால் வந்து தொலை, உள்ளே வந்து தொலைன்னு சொல்கிறது தான். என்னது பொதுவாகவே வேதம் அப்படி தான் சொல்லும். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களை சொல்லி என்ன சொல்லி அனுப்புகிறீங்க, அப்படி தானே சொல்லி அனுப்புகிறீங்க. அது போகிறதுக்கு இடம் தெரியாமல் அது வந்து சேர்ந்துடுது. இப்போ கேமரு அவங்க அம்மா இந்த வரேன்னு சொல்லிட்டு போனாச்சு. அவன் எங்கே இருக்கானா அவனுக்கே தெரியாது. ஏதாவது பழி போட ஜீ கூட தான் இருக்கேன், அவனுக்கு வர போன பிறகு நான் ஜீ கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் சொல்கிறானுங்க, எல்லாருமே. ஃபோன் நான் இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா என்ன சொல், முதல் வார்த்தை ஜீ கூட தான் இருக்கேன் அவன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆஃப் ஆயிடுறாங்க அந்த பக்கம். புரியுத விஷயம்னு ஒரு ஐடியாஸ் வச்சுருக்காங்க, சூப்பர் ஐடியா அது. என்ன செய்யணும், இந்த பதிவுகளும் மனமும் வெளியில் அலையாமல் ஒன்றில் நிறுத்துறது தான் உன்னுடைய சொரூபத்துக்குள்ளே நிறுத்தும். அந்த வழிமுறைகளை எடுத்து சொல்கிறது இந்த உபநிஷத்து.
சாந்தி பாடம் ஷகனாவத்து. ஷகனாவத்தை பலமுறை பேசியிருக்கோம். இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்களுக்காக ஓம் ஷகனாவத்து ஓங்காரத்தை முன்னிறுத்தி மந்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓம் ஷக அவர், நான் அவத்து எங்களை காக்கட்டும், ஷகனவ் குணத்து எங்கள் இருவரையும் காக்கட்டும், பரிபாலனம் செய்யட்டும், நிர்வாகம் செய்யட்டும். சகவீரியம் கர்வாவை அவர் எங்களுடைய வீரியத்தை ஆற்றலை, இதான் டைம் மேனேஜ்மெண்ட்டு சொன்ன, டைம் மேனேஜ்மெண்ட்டு எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு சொல்லி கொடுக்குது பாருங்கள். எங்களுடைய ஆற்றலை மிகச்சரியான வழியில் பயன்படுத்தட்டும், ஆற்றல் பெருகட்டும். தேஜஸ்வினா அவதீதமஸ்து எங்களுடைய இந்த ஞான வெளிச்சமானது தேஜஸாக மாறி எல்லையற்று விளங்கட்டும். மாவித் விஷா வகை நாங்கள் எங்களுக்குள் குரு சிஷ்ய உறவு கட்டாகாமல், பிரேக் ஆகாமல், கெட்டுப்போகாமல், வெறுப்பு இல்லாமல் போகட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு யோகத்தையும் நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு இல்லாமல், மற்றவங்க மேலே காரணத்தை சொல்லாமல், காரியத்தை சொல்லாமல், குற்றம் சுமத்தாமல், உடம்பு சரியில்லை, கை கால் சரியில்லை, அந்த விளக்கம் இல்லை, இந்த விளக்கம் இல்லை, இந்த லேகியம் விற்கிறவன் மாதிரி பதில் சொல்கிறான். இங்கே சரியில்லை, அங்கே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. சரியாக எதுவுமே இருக்காது தம்பி. அதுக்கு தான் உன்னை போட்டிருக்கு, இங்கே உன்னை வச்சு செய்கிறதுக்கு தான் போட்டிருக்கு. எல்லாம் சரியாக இருந்தால் நீ இங்கே எதுக்கு இருக்க? எதுவும் சரியாக இருக்கா? எனக்கு மட்டும் இப்படி, உனக்கு தான் அப்படி நடக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் நடந்து வந்து எவனும் சொல்ல மாட்றான். புரியுதில்ல? எல்லாருக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. எல்லாருமே தன்னை துர்பாக்கியமாக தான் நினைக்கிறான் ஆரம்பத்தில். நீனே முடிவெடுத்துக்கிற, நீனே பேசிக்கிற, நீனே சிரிச்சுக்கிற, நீனே பைத்தியம் மாதிரி போகிற. நீ என்ன கேட்கணும்? பெரியவங்களை சான்றோரை துணை கோடல்னு ஒரு பாட்டு திருக்குறளில் இருக்கா இல்லையா? நீ எந்த சான்றோரை போய் வச்சுருக்க சொல்லு பார்க்கலாம். இப்போ சொன்னோம்லையா, குரு, ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், சான்றோர்கள், யாரை நீ சப்போர்ட்டுக்கு வச்சுருக்க சொல்லு பார்க்கலாம். இது வரைக்கும் யாருமே இல்லை. உனக்கு இருக்காங்களா இல்லையா? உனக்கு இல்லை, அவங்க இருக்காங்க. நீ அவங்கள நீ அவர் வந்து ஒன்றை பார்க்கணும். உன் லெவலே வேறு. இங்கே போனேன், அங்கே போனேன். எதுக்கு போனேன்? எதுக்குடா போனேன்? அங்கெல்லாம் இங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே போனேன்னு எதுக்கு போனேன்? எதை தேடுறேன்னு உனக்கு தெரியல. முதல்ல இறைவனை தேடணும். இறைவனை தேடினா ஒரு குரு வந்துடுவான். நீ குருவை தனியாக தேடவே வேண்டாம். இறைவனை தேடணும். உண்மையாக சத்தியமாக நீ இறைவனை தேடினால், உண்மையாகவே நீ இறைவனை தேடினால் அவர் தானே குருவாக வராரு. நீ குருவை தேடவே வேண்டாம். நான் நல்லா உபதேசிக்கிறேன். நீ உண்மையாக இறைவனை தேடினா, சத்தியமாக தேடினா குருவை நீ தேட வேண்டாம். அவரே வெளிப்படுவார். அவர் உன்னை தொடர்பு கொள்வார். உனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அறிவு இல்லாமல். ஓம் சாந்தி. ஒரு சாந்தி என்னது? இறைவன் தடுக்கிறான்னு சொல்லக்கூடிய மழை, வெயில். இன்னொரு சாந்தி குற்றால் கூட இருக்கிறவன், குடும்பத்தில் இருக்கிறவன் வச்சுங்களேன், சொந்தக்காரன், பந்தக்காரன். சொந்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, பந்தத்துக்கு கட்டுறவன் நம்மளை, அது தெரியும். நம்மளை கட்டினவன், கொண்டாங்க கொடுத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? உற்றார் உறவினர். உற்றாருன்னா உங்கள் கூடயே பிறந்து வளர்ந்தவங்க. உறவினர்னா பெண் எடுத்த இடத்துலேருந்து உறவுக்காரங்க. புரியுதா? அவங்கெல்லாம் அவங்கள என்ன பண்ணுவாங்க? தம்பி போகாத, எங்கே வேணாலும் போ, கோயிலுக்குள்ளே மட்டும் போயிடாத, சுவாமி கும்பிட்றாத, ரொம்ப நேரம் கும்பிட்றாத, 4 மணி நேரம் நிச்சயமாக கும்பிடாத, உனக்காக காத்துட்டுருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. புரியுதா? எதுக்கு ருத்ராட்சி இந்த வயசில் போட்டுக்கிட்ட? சரிம்மா, எப்போ போடணும்? எப்போ போடணும் கேட்டு பாருங்களேன். அதுக்கு பதிலாக இருக்குது. அதுக்கே தெரியாது. அதுக்கு அறிவேலானா உபதேசம் பண்ணும். புரியுதில்ல? இப்போ கொஞ்சமாவது சிந்திங்கப்பா. எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும்?
நில்லுங்கப்பா, கொஞ்சம் நின்று கவனி, அப்புறமா போ. இந்த கவனிங்கிறது தான் தியானம்னு சொல்கிறோம் நாங்கள். நிற்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்க. அந்த சாந்தி ரெண்டாவது சாந்தி. அது வாயை பொத்துறதுக்கு தான் ரெண்டாவது சாந்தி. புரியுதுல்ல? வேதமே எழுதிச்சு, நான் சொல்லலை, வேதத்தில் எழுதியிருக்கு. அது மாதிரி ஒரு சாந்தி மழை வந்து தடுக்கும், இன்னொரு சாந்தி வந்து உற்றாரோரம் கூட இருந்துக்கிட்டே குளிய பறிப்பான். என்ன? மூணாவது சாந்தி யார் தெரியுமா? நீ தான். ஏன்னா நான் துண்டு எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு சர்பத்து கடைக்கு போயிட்டான் நேற்று. இவனை நம்பி நானும் வெங்கடேஸ்வரனும் அங்கே நிற்கிறோம். எங்கேயோ வாசலில் முகத்தை ஃபேஸ் வாஷ் பாத்ரூம் வாசலில் நிற்கிறோம். 2 பேரும் வெயிலில், வெளிச்சம் வெயில் அவ்வளோ நேரம் தாங்க முடியலை. இவர் வந்து துண்டு எடுத்துகிட்டு வரைஞ்சி, நான் போய் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் துண்டுக்கே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சோப்பு பவுடரு எல்லாமே நான் எவன் கேட்டான், அதெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டேன். துண்டு எடுத்துன்னு வரேன், நானே எடுத்துன்னு வந்துருப்பேன். நான் எடுத்துக்கொண்டு எங்கேயோ வச்சுட்டாங்க, அது வேறு. நான் அது என் கூடயே இருந்துச்சு. இல்லை ஜி நான் வச்சுக்கிறேன். அப்புறம் கேட்டால் பேக்கில் இருக்கு. நான் பேக் எங்கன்னா வண்டியில் இருக்கிறான். வண்டி எங்கே இருக்குன்னா வண்டி கண்காணாத இடத்துல இருக்குங்கிறான். இவன் இது உதவியாக உபத்திரமா. நான் சிவனேன்னு தொண்டில் இடுப்பில் கட்டியிருப்பேன். சன்னதிக்கு வந்தால் இடுப்பில் கட்டிடுவேன். பேசாமல் இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். அவன் வந்து வெங்கடேஸ்வரன் கேட்குறான், ஜி இருங்க ஜி, ஒரு நிமிஷம் வந்துடுவான் ஜி, நம்பிக்கையோட அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னேன் கேளுங்க. அவன் இல்லை, வரமாட்டான், நம்பாதே. ஆனால் உள்ளே போயிட்டு வந்தானான்னு கேட்டேன். வரலைன்னா நீ இங்கேயே உக்காந்துரு. அவன் இல்லை, வரமாட்டான், நம்பாது. எவ்வளோ நேரம் அவன் உட்காந்துருந்தான் எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு சிவனே. சுருட்டுப்பள்ளியில் நடந்த காமெடி இது. அந்த மூணாவது சாந்தி யார் தெரியுமில்ல? நாம தான். நமக்கு நான் இந்த மாதிரி உபத்திரத்தெல்லாம் கூட வச்சுக்கிட்டு, நான் வச்சுருந்த துண்டை நானே வச்சுருந்தேன். நானே போய் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். தேவையாதெல்லாம் அப்படின்னு இந்த உபநிஷத்தினுடைய பூர்வாங்க அறிமுகத்தை எடுத்துட்டு மந்திரத்தை நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. திவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய், அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய், அருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய்